வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 20 யூனிட் இலவசமும் போச்சு, 4 மடங்கு பில்லு வந்துருச்சு, கொந்தளித்த நடிகை. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கடந்த 2-3 மாதங்களாக தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பும் அதிருப்தியும் நிலவி வருகிறது. வழக்கத்தை விட 4 மடங்கு மின் கட்டணம் உயர்ந்துள்ளதாக பலதரப்பட்ட மக்களும் கதறி வருகிறாங்க. இது குறித்து நடிகை வைஷாலி வீடியோ ஒன்றை வெளியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அதில் ஆரம்பத்தில் தாவேக்கா அரசு 20 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் முதல் கையெழுத்து 20 யூனிட் இலவசமான வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு முதல்ல நான் மக்களிடம் மன்னிப்பு கேட்குறேன். கடந்த 2 மாதமாக சாதாரண மக்களுடைய மின் கட்டணம் தாறுமாறாக அதிகமாக வருவது, மின் கட்டணத்தில் தாவேக்கா அரசு சொன்னபடி நடக்கவே கிடையாது. இதனால் மக்களோட வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்த 200 யூனிட் இலவச திட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு பழைய மாதிரி நியாயமான கட்டணத்தை வசூலித்தாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்படி போன அரசு மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும் என நடிகை வைஷாலி தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறாங்க. மின்சார கட்டணம் விவகாரம் குறித்து பேசிய சீமான், 2 மாதங்கள் ஒருமுறை கணக்கிடப்படும் மின்சார பயன்பாட்டில் குறித்து வரம்புரை தாண்டினால் இலவச சலுகை கிடைக்காது என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளாங்க. இதனால் 200 யூனிட் இலவசமாக தரக்கூடாது என்பதற்காக மின் கட்டணம் செய்வதை வேண்டுமென்றால் தாமதப்படுத்துவதன் மூலம் பொதுமக்கள் 200 யூனிட் இலவச மின்சாரத்தை பெற முடியாது சூழல் இந்த அரசு திட்டமிட்டு உருவாக்கி வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு 500 யூனிட்டுக்கு பயன்படுத்துபவர்கள் மட்டுமே சலுகை என வரம்பு விதித்த கணக்கீட்டு எடுப்பதில் தாமதம் செய்வது என அடுத்து நடக்கும் குளறுபடிகளால் மக்கள் பெரும் சுமையை சந்தித்து வராங்க. அரசு உடனடியாக தலையிட்டு மின்கட்டணம் குளறுபடியை சரி செய்ய வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.